இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம். அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார, ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் குப்புசாமி. அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே, அதனால். இதுக்கு இடையில ஒரு நாள் அவன் அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லாரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். 2 பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது. மறுபடியும், உன்னால தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல, அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபாய் அபராதம் போட்டுவிட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சுது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டு கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடிச்சார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு 2ஐயும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். ஒரு கடைக்கு போனேன். 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல. எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார். நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்கள் உங்கள் கடைக்கு பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர்
அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேற ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தா பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ள நுழைவார். என்னைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாவே அது கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார். உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்திய கையில் எடுத்தால் கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அறிவு மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரான், 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்துல அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7ஆவதா சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமா. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாயிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போய்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம், அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்னு இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம். நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம்,
அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை. அதனால புரியும் சக்தி இல்லாம போயிட்டுதப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சு திரிஞ்சிருக்கிற. அது காரணமா இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது. அதனாலதான் அடையாளம் காண முடிஞ்சது. நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்துல மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட சீடனா இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா. ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனா இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாரா இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே குருவா இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்க. இவ்வளவு மோசமா நீ படிச்சா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போற அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போறேன்னு. வேற என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படின்னானா. காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்க இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம ரொம்பவும் நம்பிக்கையோட தான் படைச்சிருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்றீங்க? அதோ பாருங்க, எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் 2 பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் கங்கையில் இறங்கி குளிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன். நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடு, என்னோட வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடு. அதோட இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும். அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா, அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி 2 பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளிச்சார். திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன், யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்கு. அதனால புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்குனா அவரை காப்பாற்றி போடலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். ஆற்றுல குதிச்சார். அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்குனார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க 2 பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க. நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி. நான் இந்த ஊர் அன்ன சத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்பாவது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்னைக்கு கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை புண்ணிய ஆத்மாவா நினைக்கல. கங்கையில் குளிக்காத நீ உன்னை புண்ணிய ஆத்மாவா நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம். அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவா ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை. குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது.
அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான். ஏன் சார், கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசைந்தான், நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். உலகத்தில் எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குதுல்ல, அது மாதிரி தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிக்கிட்டு இருக்கணும்ல. அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை. அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்றப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் தூக்கத்தை வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது. வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்ச நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க. களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானாக வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்ப தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். காலு தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சு பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சியிலெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கி இருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க, அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லாரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேற யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம்,
இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல. யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பா அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல, பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் CN அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரான் அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரான் இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல்லு கொண்டுகிட்டு வா, அப்போதான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுகிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல்லு கொண்டுகிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையா வந்து சேரும் அப்படின்னார். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போயிடுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான். அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோட முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாமா. அவமானம்ங்கிறத நாம் வைராக்கியமாக மாற்றிக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் குழந்தையா பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்திலையும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர். நாரதர்கிட்ட கிட்டத்தில் கேட்டிருக்கார், கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு. அவர் நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம். அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பற்ற வைக்கிறார். நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாரான் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார்.
சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சு இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை அங்கே 2 தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்கார்ந்திருந்த இருக்கையை சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால நீ பாவியாகிற. பாவி உட்கார்ந்திருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நானும் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகுதான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாராம். போய் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார். புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னன்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மகிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்க வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கிருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை. அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படல. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே, பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா? தான் அந்த பூனையை பற்றி நினைச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிரும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிரும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியா இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ள போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்க ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பிச்சான். தேடிக்கிட்டு இருக்கிறான்.
தலையை ஆட்டாம நிதானமா நடந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்க வந்த ஒருத்தர், என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு அவரு. இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சான். அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்க வீட்டில் இருந்த விளக்க எங்க வச்சேன்னு தெரியல, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் பாதை ஓரத்தில் விழுந்தது. சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது. அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியா இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி. இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் வேறு இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ள பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழுறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் அப்பா பேச்சை கேட்கறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என் தலையில ஒரு முடி நரைச்சி வெள்ளையா போடும்பா, நீ செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசிச்சான், அப்பா இப்பதான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னானா. ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலா இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு ஓட்டம், ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்கறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன். எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது, எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்க, பூனையை விரட்டினத்துக்காக உங்க கழுத்துல பட்டாசு சரத்தை மாட்டினா என்னன்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்றது? எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்கள்ல நஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோட விளையாடிக்கிட்டு இருந்தாராம்.
அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கீறலை உண்டாகி விட்டுது. அப்போ அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார். அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீறலை உண்டாக்கக்கூடியவங்க யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா. உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது? நான் எந்த காலத்திலையும் ஒன்று அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்னைக்கு காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன். நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமா. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போதான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோலை தான் தேடுவோம், எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை அதோட வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தானா. எப்படி? அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரியவர் ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னா இவன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேனே அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகல, குளித்ததுக்கு அப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானாம். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனை உடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் 2 இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு.
மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த 2 பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குமே. இருந்தாலும் பயம். இப்படி கேட்டால் மதகுரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலில் இருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துதான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாமுன்னான்னு திட்டிவிட்டார். இது என்ன கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா. நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேற மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜெபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான், அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான். வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர், உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார். உன் கையை கொடுன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம். அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த 4 பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள். அதனால சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க. இருட்டி போச்சு. அதனால் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அங்கேயே கடத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் கரிகாய் வாங்க போனார், வேதாந்தி எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார். ஒவ்வொரு கறிகாயாக எடுத்து பார்த்தார். இது பித்தம், உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு, உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, வெறுங்கையோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார வேதாந்தி, அவர் ஒரு தொன்னையில் எண்ணெயை வாங்கினார். பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது. இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார். வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொன்னையோடு சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர். அவர் ஒரு வழியில் பார்த்தாரு. வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது. கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? அவரும் வெறுங்கையோட திரும்பி சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான். அவரு கதை என்னாச்சு தெரியுமா? அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது.
ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சுட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமா கையில் இருந்த கரண்டியால அந்த பானையில தட்டினார், தாளம் போடுறதா நினைச்சுக்கிட்டு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ் டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரரு. பஸ்ஸை ரொம்ப திறமையா ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு. மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார். வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்றை தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியா இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு ஒவ்வொரு கையா மாறி கடைசியில மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேற வேற துறைகளுக்கு மாற்றி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்குறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ். அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கட்டும், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினைச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாசத்துல அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி விட்டாரு. ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தார் அக்கம் பக்கத்தில். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும். நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்காரு. உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆயிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க, காதோட காதா சொன்னாங்க, ஐயா, எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது. தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம். நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. ஊர்ல ஒரு சிற்பி இருந்தார். சிற்பின்னா அவர் ரொம்ப திறமை உள்ளவர். அதாவது எங்கேயாவது ஒரு கல் கிடந்தா போதும், அதை அப்படியே எடுத்துட்டு வருவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இடத்துக்கு போய் பார்த்தா அழகா ஒரு சிற்பம் உட்காந்துருக்கும். இந்த கல்லா கிடந்தது சிற்பமா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார் அப்பேற்பட்ட சிற்பி. எப்படிங்க அவ்வளவு மோசமான ஒரு கல்லுல இருந்து இவ்வளவு அழகா ஒரு சிற்பத்தை உங்களால வடிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டா,
அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த சிற்பம் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ள இருந்தது. இதை சுத்தி இருக்கிற வேண்டாத பகுதிகளை எல்லாம் உளியால கொத்தி எடுத்துவிட்டேன், அவ்வளவுதான் என் வேலை. உடனே உள்ள இருந்த இது வெளியில வந்துட்டுது அப்படிம்பார். அந்த அளவுக்கு திறமைசாலி. ஒரு சின்ன பாறை இல்லைன்னா கருங்கல்ல பார்த்துட்டாருன்னா போறோம், விடமாட்டார். அந்த கல்லோட அமைப்பை கவனிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ள ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்கான் பார். அவர் கண்ணுக்கு அதுக்கு தெரியும். இந்த கல்லுக்குள்ள ஒரு துறவி உட்கார்ந்துருக்காரும்பார். நமக்கெல்லாம் வெறும் கல்லாதான் தெரியும். இந்த கல்லுக்குள்ள ஒரு நடன மங்கை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிம்பார். உடனே அந்த கல்லை கொண்டுகிட்டு வருவார். அவர் சொன்னது மாதிரியே உள்ள இருக்கிற அவங்களையெல்லாம் வெளியில கொண்டுட்டு வந்துருவார். அதாவது வேண்டாத பகுதிகளெல்லாம் கொத்தி எடுத்துருவார். அவர் மொழியில சொல்ல போனா, இந்த சிற்பிக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதாவது உண்மை, தூய்மை, இதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய புத்தர் சிலைய வடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துகிட்டு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லு கிடைக்கல. கல்லு கிடைச்சா அதை செஞ்சிருவாரு. ரொம்ப காலமா அங்கங்க தேடி அலைஞ்சார். இந்த புத்தர் சிலை வடிக்கிறதுக்கு பொருத்தமா ஒரு கல்லு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணுல படுற கல்லையெல்லாம் உத்து உத்து பார்ப்பார். உள்ள புத்தர் இருக்காரான்னு கவனிப்பார். இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அவர் கண்ணுக்கு. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நேரா ஒரு புத்த மடாலயத்துக்கு போனார். அங்க இருக்கிற ஒரு புத்த துறவியை சந்திச்சார். அவர்கிட்ட விசாரிச்சார், சுவாமி, புத்தரின் தூய்மை ஒளிஞ்சிருக்கிற அந்த கல் எங்க கிடைக்கும் அப்படின்னார். அந்த கல் இருக்கிற இடம் எதுன்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் துறவி. இல்லைங்க, அதுக்காகத்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு இவரு. சரி, கவலைப்படாதீங்க, ஏன் கூட வாங்க காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனார். எங்க போனார்னா, அந்த மடாலயத்தின் பின்பக்கம் போனாங்க. 2 பேரும் போனாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கிணறு இருந்தது. என்ன அது, நாம கேட்டது கல்லு, இவர் அழைச்சிட்டு வந்து காட்டுறது கிணறு அப்படின்னு இவருக்கு சந்தேகம். ஒரு மாதிரியா பார்த்தார். அவரு சொன்னார், துறவி, எட்டி பாருங்க உள்ள அப்படின்னாரு. கிணறுக்குள்ள என்ன இருக்கும்னு இவருக்கு தெரியாதா, இருந்தாலும் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தார். பார்த்தா அதுல தண்ணி இருந்தது. அந்த தண்ணியில தன்னோட உருவம் தெரிஞ்சுது. இப்ப அந்த புத்த ஞானி சொன்னார், துறவியாரே, புத்தரை நாம தான் ஒளிச்சு வச்சிருக்கிறோம், நமக்குள்ளதான் அவர் மறைஞ்சிருக்கிறார். அவரை அடையாளம் தெரியாதபடி மூடி இருக்கிறது எது தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற கோபம், போலித்தனம், பதட்டம், ஆசை, இதெல்லாம் தான். அறிவு அப்படிங்கிற ஒளியால அதையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா அந்த அழகான புத்தர் வெளியில வந்துருவார் அப்படின்னு சொன்னார் துறவி. அதனால நமக்குள்ள இருக்கிற நம்மள நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையான மனிதன் உள்ளே இருக்கிறான். இவரு கல்லை பார்த்துட்டு உள்ள யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சது சிற்பிக்கு. ஆனா உண்மையான புத்தர் எங்க இருக்காருங்கிறத அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படிதான் பல பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொன்னார், அதோ பாருப்பா, மனசுதான் கல்லு, அறிவு தான் உளி. உன்னுடைய மனசுங்கிற கல்ல அறிவுங்கிற ஒளியால செதுக்கி அழகான மனிதனா நீ வெளியில வரணும்னார். அதுக்காக தான்ப்பா தேடிட்டு இருக்கேன்னா அவன். மனசுங்கிற கல்ல தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லப்பா, அறிவுங்கிற ஒளி எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. அதனால அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறவன் என்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க போறான்? அதையே கண்டுபிடிக்க முடியலங்கும் பொழுது. அதனால நாம் யார் அப்படிங்கறது நமக்கு அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷன்ல அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாராம் ரொம்ப கோபமா இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி. அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து நிற்பாங்க தேர்தல்ல, ஒருத்தர் கண்டா பேசிக்கிறது இல்லை. ஆனா இங்கிலாந்துல எப்படி தெரியுமா, அங்க ஒரே மேடையில போட்டி போடுற 2 வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றா இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கறத சொல்லிவிட்டு உட்காருவார். 2 பேரும் ஒரே மேடையில பேசுவாங்க. மக்கள் 2 பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்க உள்ள பழக்கம். இங்க அப்படி இல்லை.
இங்கே ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க வெளிநாட்டுல தான். நேரத்துக்கு சரியா ஒரு வேட்பாளர் வந்து சேரல. இது இங்கிலாந்துல நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து சேரல. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சுட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரல, நான் அவரு சார்பா வந்து நான் பேசிடுறேன். அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்க நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம், இப்ப இங்கிலாந்துல எல்லாம் ஓட்டு கேட்கறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்யறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகள்ல வாசல்ல நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேற சில வீடுகள்ல எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா. இதுல எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசல்ல நின்னே வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ள கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா. ஐயோ பாவம், நாம இவருக்கு ஓட்டு தான் போட போறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணமா. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊர்ல நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா தேர்தலில் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊர்ல தேர்தல் நடந்துதான். ஒரு தொகுதியில நின்று தோத்து போன ஒருத்தர் கையில ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுத்துறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார், இந்த தொகுதியில மொத்தம் 1,00,000 வாக்காளர்கள், அதுல எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாம நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்கிற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையா. அதுக்கப்புறம் மெதுவா பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி ஒரு தடவை அவர் போனப்ப அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில பால் கறந்துட்டு இருக்காரு ஒரு பசு மாட்டுக்கிட்ட. அந்த வீட்டுல இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம். இது மாதிரி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்ல, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னு. ஜெருசலேம் அங்க உள்ள ஒரு தேவாலயம், அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு. அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்க உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்துல கலந்துகிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்கார்ந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையா வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார். ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சிங்க. இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமா போட்டார் அப்படின்னாரு ஒருத்தர். மூணாவதா வந்தவர் தான் அதிகமா போட்டார், நான் கவனிச்சேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. கடைசியா இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமா காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமா காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார். நிறைய பேர் வந்தாங்க,
நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டுனாங்க. அதில் இருந்தது 2 காசுகள் தான். அந்த 2 காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா இவன். 14ஆம் பாட்டு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் தெருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நேற்று முன்னதாக எழுந்து எங்களையெல்லாம் எழுப்புவதாக வாய்கிழியச் சொன்ன பெண்ணே, அதையெல்லாம் மறந்துவிட்டு உறங்குகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? பேச்சு மட்டும் பிரமாதமாக இருக்கிறதே. உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள சிறுகுளத்தில் செங்கழுநீர் மலர்கள் பூக்கத் தொடங்கிவிட்டன. ஆம்பல் மலர்கள் வாய்மூடிக் கொள்கின்றன. செங்கற்பொடியாலே காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் தூய்மையான வெள்ள பற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோயில்களின் வழிபாட்டிற்காக செல்லுகிறார்கள். விடிந்து விட்டது என்பது இப்போதாவது உனக்கு தெரிகிறதா? சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய நீண்ட கரங்களை உடைய, தாமரை போன்ற கண்களுடைய திருமாலை பாடுவதற்கு எங்கள் குழுவில் நீயும் வந்து சேர்ந்து கொள் வா என்று அழைக்கிறார்கள். இதில் எழுப்பப்படுகிற பெண் 3 விடிகள் உடையவள். அவளை 3 வார்த்தைகளாலே அழைக்கிறார்கள். நங்காய், நாணாதாய், நாவுடையாய், எல்லாமே ஒரு மோனை. நங்காய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பூரணமானவள் என்று, முழுமையானவள் என்று பொருள். தமிழிலே நம்பி என்ற சொல் பூரணரை குறிக்கும். அதுபோல் நங்கை என்ற சொல் பூரணமான தன்மையுடைய பெண்ணை குறிக்கும். நீ நங்கை நல்லாள். உங்களை எழுப்புகிறேன் என்றதால் நாவுடையாய், நல்ல நீளமா பேசுகிறாய். ஆனால் எழுப்பாமல் உறங்குவதால் நீ வெட்கங்கெட்டவள், நாணாதாய். நாவுடையாய், நல்ல பேச்சு மட்டும் பேச தெரிந்து வைத்திருக்கிறாய். திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன வண்ணம் செய்வது ரொம்ப கஷ்டம். நான் நாளைக்கு உங்களை வந்து எழுப்புகிறேன் என்று நேற்று சொன்னவள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறாள் என்றால் என்ன பொருள்? அதாவது மனிதர்கள் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள், எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிடும், எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுவார்கள், நிறைவேற்றுவதற்கு கஷ்டப்படுவார்கள். இந்த தமஸ் என்கிற தமோ குணம் இருப்பதாலே மனிதர்கள் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எல்லார்ட்டையும் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்ற முடியாதபடி அவர்களுக்கு ஆகிவிடும். இப்படி சொன்ன உடனே அந்த பெண் உள்ளே இருக்கிறவள் பொழுது விடிந்தது என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்பாள் அல்லவா? இவர்கள் கொஞ்சம் கோபமாக பேசுகிறார்கள். போ, உன் வீட்டு தோட்டத்தில் போய் பார். பேசுகிற போது தோழிகள் உங்கள் வீடு அப்படின்னு பிரித்தாலே கோபமாக இருக்கிறார்கள்னு பொருள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், போய் பாரு உங்கள் வீட்டு தோட்டம், அதில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் பாரு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் பழைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், வீடுலேயே ஒரு சின்ன குளம் இருக்கும். பின்பக்கம் போனால் பின்னால் அந்த தோட்ட வெளியில் ஒரு சின்ன குளம் இருக்கும், அதில் பூக்கள் பூத்து இருக்கும், மீன்கள் விளையாடி கொண்டு இருக்கும்.
இன்றைக்கும் கேரளாவில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு, வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு. எதற்காக சொல்ல வரேன், இயற்கையோடு இயைந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அந்த இயற்கை வளமிக்க வாழ்வையெல்லாம் இழந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் உண்டு, ஒவ்வொரு வீட்டையும் பெரிய கிணறு இருக்கும், தோட்டம் இருக்கும், தனி வீடாகத்தான் இருப்பாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டு தோட்டத்தில் போய் பாரு. நான் என்ன ஊருக்கெல்லாம் உன்னை வெளிப்படையாக போய் பார்க்க சொல்லுகிறேன்னா, நீ உங்கள் வீட்டிலே போய் பாரு. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினக்கான். அப்படி குளத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அங்கே எல்லா செடி கொடிகளும் செழிப்பாக இருக்கும். தண்ணீர் விடுவதை விட ஒரு குளம் மாதிரி தண்ணீர் தேங்கி இருந்து அதை சுற்றி செடிகள் இருந்தால் நல்ல வளமாக இருக்கும். அந்த செங்கழு நீர் பூக்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் வாய் நெகிழ்ந்து அவை மெல்ல அப்படி மலரத் தொடங்கி விட்டன. மலருதல், நெகிழ்தல், இழகுதல், தளருதல், இறங்குதல், எத்தனை அழகு இருக்குது. மலர் அப்படியே மெல்ல அப்படி நெகிழ்ந்து கொண்டே வரும். ஆம்பல் மலர் இருக்கிறது, அது என்னன்னா சூரிய உதயம் ஆன உடனே அப்படியே மெல்ல கூம்ப தொடங்கிவிடும். அது இருளிலே மலரும், பகலிலே மூடிக்கொள்ளும். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அதாவது காவியுடை தரித்த துறவிகள். அவர்கள் துணியை எப்படி காவியாக்குவார்கள்னா, செம்மண் கட்டி இருக்கு இல்லையா, செங்கல், நல்ல கல் மாதிரி, அந்த செம்மண் கட்டி எடுத்து பொடிச்சு அதை தண்ணீரில் கரைத்து அதில் வெள்ளை துணியை முக்கி தான் காவியாக அதை மாற்றுவார்கள். கூரைனா துணின்னு அர்த்தம். பொடியினால் தயாரிக்கப்பட்டது செங்கல் பொடி, சிவந்த செம்மண் கட்டி பொடியினாலே காவி. பழைய காலத்துலேயும் பொங்கலுக்கு முன்பு எல்லார் வீட்லேயும் காவியும் வெள்ளையும் அடிப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. காவி மண் அதை சுற்றி வீட்டில் அடித்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இதில் என்ன ஒரு குறிப்பு இருக்குன்னா, அந்த துறவிகளுக்கு பல்லு விளவிலேன்னு இருக்குன்னு. எதுக்காக இதை சொல்லணும்? பழைய மரபு எப்படின்னு கேட்டால், சமண துறவிகள் பல் விளக்க மாட்டார்கள், அவர்களுடைய பல் அமைப்பு வேறையாக இருக்கும். சைவ வைணவ சன்னியாசிகள் பல் விளக்குவார்கள். அதனால வெண்பல் தவத்தவர், மைல்டு, அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சட்டில் அப்படி சொல்லி கொண்டு போகிற ஒரு அழகு. இதை விட உடல் கூறு பற்றி ஒரு புத்தகம் படித்தேன், அதில் ஒரு குறிப்பு இருக்குது. மனித குல வரலாற்றிலேயே மனிதர்களை ரெண்டாக பிரிக்கிறார்கள், வெள்ளைப்பல் வகையரா மஞ்சள் பகல் வகையரா அப்படின்னு. வேதத்தில், ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா, எங்கள் பல் மஞ்சள் நிறம் அடையாதபடி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதா ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா. எனவே வெள்ளைப்பல்லுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். சைவ வைணவ சன்னியாசிகள்னு சொல்லணும், ரொம்ப வலிந்து சில பேர் வைணவ சன்னியாசிகள் மட்டுமே என்று சொல்வார்கள். தங்கள் திருக்கோயிலுங்கிற வார்த்தை தான் நமக்கு அதை நல்ல பிரித்து கொடுக்கும். அவங்கவுங்க கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு போகிறாங்க. தங்கள் திருக்கோயில், தங்களுடைய கோயில். சங்கிடுவான்னு சொன்னால் சாவி போட்டு திறக்கணும், அதுக்கு சங்குன்னு பேர். சாவிக்கு சங்குன்னு பேர். இன்னொரு பொருள் கோயில் திறக்கிற போது சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு, மங்கள பொருளாக சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், கோயிலை திறப்பதற்காக போய்விட்டார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னியம்மா, ஆனால் இப்போ வெட்கம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே. அப்போது நானாதாய் நாவுடையாய், இந்த நாவுடையாய்ங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் சொல்வது? அதாவது நாவினுடைய பயனே என்ன என்பதை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்னார். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே. வடவரையை மத்தாக்கின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடலில் பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே, நாராயணா என்னாத நா என்ன நாவே. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுகிறார், நாவினுடைய பயனே நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவது என்று. அப்படி எங்களை எழுப்புறேன்னு பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கொடுக்கல, நீ கடவுள் திருநாமம் சொல்லுவதற்கு தான் உனக்கு நாக்கு கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டாத இடத்தில் பயன்படுத்திய குற்றமும், பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தாத குற்றமுமாய் 2 குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறாயே, நியாயமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். நம்ம எப்படிப்பட்ட சங்கு கையில் ஏந்தி இருக்கிறான், அதெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்திலேருந்தே சொல்லுகிறானே, பகைவன் சங்காழியும் பால்வெண் சக்கரமும் தகைபெரு தாமரை கையில் ஏந்தி அப்படின்னு சங்கு சக்கரம் கையில் வைத்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். தடம் தோள்னா வலிமையான, கையில் புஜ பராக்கிரம, உனக்கு தோள்கள் அவ்வளோ வலிமையான தோள். அப்படிப்பட்டவன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய கண்ணழகில் ஈடுபட வேண்டாமா? தாமரை போன்ற கண்கள் உடையவன் அல்லவா பங்கைய கண்ணன், தாமரையை ஒத்த கண்களை உடையவன்.
பெருமாளுக்கு தாமரை கண்ணன் பல காரணத்தினால பேர். தாமரை போல் சிவந்தது. அந்த யோகத்துயில் இருக்கும்போது தாம் அரைக்கண்ணன், பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்கக்கூடிய தாம் அரைக்கண்ணோடு விளங்குகின்றவன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாணாழ்வார் அந்த பெருமாளுடைய திருக்கோலத்தை அனுபவிக்கிற போது கரியவாகி புடைபெயர்ந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள், அடாடாடா, அந்த கண்ணழகில் மயங்கி போய் பேசுகிறார். கரியவாகி புடை பெயர்ந்து, கண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வர்ணனை பாருங்க. புடை பெயர் நல்ல அப்படி முட்டை கண் நல்ல மேலே வந்து நிற்கிறது. கரியவாகி புடை பெயர்ந்து மெளிர்ந்து, அந்த கண்ணிலேயே ஒரு ஒளி இருக்கணும், அப்படியே அதுலேருந்து ஒரு விதமான வெளிச்சம் புறப்படணும். செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள், அடேப்பா நீளமான கண்ணாகவும் இருக்கணும். அவ்வளவு கண்ணழகு உடையவன் எம்பெருமான் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். நம்முடைய கண்ணின் பயன் அந்த கண்ணை கண்டு மகிழ்வது, நாவின் பயன் அவன் புகழ் பேசுவது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி தூக்கத்தில் என்ன சுகம் என்று படுத்திருக்கிறாய், எழுந்திரம்மா எழுந்திரு என்று எழுப்புவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. பதினைந்தாவது பாடல். முதல் 5 பாடல் பாயிரமாகவும், அடுத்த 10 பாடல்கள் உறங்குவோரை எழுப்புவதாகவும், அந்த உறங்குவோரை எழுப்புவதாக பாடுவதே 10 ஆழ்வார்களை குறிப்பதாகவும் வைணவத்தில் உரை சொல்வது மரபு. இந்த 15வது பாடலில் இளங்கிளியை எழுந்து வா என்று அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. இது உரையாடல் பாவத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கமீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயே. உரையாடலாக அமைந்திருக்கிற பாடல். இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்துடுக்கானவள். இவளது தோழிகள் அதனை அறிவார்கள். அதனால் பாடல் முழுவதுமே உரையாடல் அமைப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நேரடியாக பாடலை நாம் சிந்திப்போம். எல்லே இளங்கிளியே, உள்ளே உறங்குபவள், வெளியே எழுப்புகிறவர், இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் ஒருவரையொருவர் தாக்கியும் கேலி பேசியும் பிறகு உள்ளுறங்குபவள் பணிந்து போவதுமாக பாடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. இல்லே என்று அழைப்பது பாண்டி நாட்டுக்கு உரிய ஒரு பழக்கம். இல என்பது போல ஒரு சொல் அங்கு ஒலியாக அமைந்திருக்கிறது. அது இகழ்ச்சி குறிப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள், வியப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பொழுது பிடிந்துமா தூங்குகிறாய் என்ற வியப்பு அந்த எல்லே என்பதில் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுகிறார்கள். திருநெல்வேலி பக்கத்தில் பாண்டி நாட்டில் ஏட்டி என்று பெண்களை கூப்பிடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இல்லை ஏன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி, இல்லை இந்த சொல்லினுடைய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பாண்டி நாட்டுக்கு உரியவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி. கிளிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகமறிந்த ஒரு பெரிய விஷயம். இல்லை என்ன பொருள் என்று கேட்டால், இங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அவள் முழிச்சுட்டா. முதல் வீட்டிலே இவர்கள் பாடிய பாடலை கேட்டுவிட்டு அதை பாடிக்கொண்டு இருக்கிறார். அவள் மகா ரசிகை. அந்த முதல் வீட்டில் என்ன பாடினார்களோ அந்த பாடலை வேற இப்போது இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த இளங்கிளி என்ற வார்த்தையினாலே அவள் கிளி எப்படி மிழற்றுமோ அப்படி அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நீயும் கிளியும் சமம் என்று சொன்னாலும் கிளி போன்ற குரல் என்பதாலே கிளி சமமாகிடும். ஆனால் உன் இளமைக்கு கிளி ஈடாகாது. இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அது என்ன இன்னும்? உனக்கு தான் விழுந்து காதல் விழுந்து எழுந்து விட்டாயே, அப்புறம் என்ன மறுபடியும் படுத்துக்கொண்டே இருக்கிறது? இன்னும் உறங்குதியோ. உடனே உள்ள இருக்கிறவள் சொன்னாள், சில் என்று அழையேன் மின். என்னடி சில்லுன்னு கூப்பிடுறீங்க, சிலுகு சிலுகு என்று உரை எழுதுவார்கள். அதாவது எலும்பை பனி குளிர் தொலைக்கும், அப்படி ஊசி குத்துற மாதிரி எலும்பை தொலைக்கும். அது மாதிரி உங்கள் சொல் என் எலும்பை தொலைக்கிறது. எப்படி சிலீர் என்று பனி போய் எலும்பை தொலைக்குமோ அப்படி உங்கள் வார்த்தை என்னை தொலைக்கிறது. சில்லென்று அழையேன் மின், என்ன அப்படி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நங்கமீர், நங்கமீர் என்றால் பூரணமான தன்மை உடையவர்கள். நீங்களெல்லாம் பூரணர்கள்.
அப்படி இருக்கிற நீங்கள் என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? இந்த வார்த்தையை கேட்டு என்னால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என்னால் முடியாது என்று. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ கிருஷ்ணனை அனுபவித்து கொண்டு படுத்திருக்கிறாய், அவ என்ன நினைக்கிறா, அந்த கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் அழைப்பதே இடையூறாயிற்றுன்னு நினைக்கிறாளோ என்று ஒரு பொருள் சொல்வார். அதுக்கு நீங்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரை வைணவத்தில் ஒரு அற்புதம். பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு நல்ல காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அருமையாக ஒரு மனிதர் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து பலிமூர்த்தி அது வெளியில் டம் 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 என்று ஒலி எழுப்பு கொண்டு வந்தால், இங்கே நல்ல காலட்சேபம் கேட்பதற்கு அந்த பெருமாள் எழுந்தருளுவதே கொஞ்சம் லேசாக ஒரு 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 அசௌகரியமாக தெரியாதா? இது என்னுடைய வார்த்தை அல்ல. திருவரங்கத்தில் சந்திர புஷ்கரிணி கரையில் திருப்புன்னை மரத்தின் கீழே பெரியோர்கள் பலர் கூடி திருவாய்மொழி அர்த்தானுசந்தானம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற போது பலி சாதிக்க செல்வர் எழுந்தருளியது, அந்த மூர்த்தி எழுந்தருளியது அவர்களுக்கு அசகியமாக இருந்தது. அதாவது ரசிக்க முடியாததாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உற்சவமூர்த்திகளில் ஒருவர் எழுந்து வருகிறார், இந்த காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுவே அசௌகரியமாக அவர்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனை, இவங்க வாசல்லேருந்து கூப்பிடுறது அனுபவத்துக்கு தான் கூப்பிடுகிறார்கள், ஆனால் அதுவே ஒரு மாதிரி சில்லுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா. இவர்கள் பேச்சு கிருஷ்ணனை மனத்தால் அனுபவிக்கும் சுகத்திற்கு இடையூறு ஆயிற்று. அதனால் அவர் சொன்னான், நங்கை மீர் பூரணமான நீங்கள் என்னை இப்படி அழைக்காதீர்கள், போதருகின்றேன், வந்து விட்டேன், வர்றேன் இதை வந்துடுறேன் அப்படின்னு. சில பேர் வர்றேன்னு சொல்வார்களே ஒழிய சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள், வரமாட்டார். கண்ணனை யசோதை அழைக்கிறா, போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். இந்த வர்றேன்னு சொல்லி டயத்தை எடுத்துக்காதே. போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். பெரியாழ்வார் திருமொழியில் வருகிறது. சில பேர் வீட்டில் புறப்படும் போது மனைவியை கிளம்பலையா வரலையா அப்படின்னு கேட்பார்கள். அந்த அம்மா ஒரு பதில் சொல்வார்கள், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையாம்பாங்க. 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அது மாதிரி வர்றேன்னு சொல்லியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். போதருகின்றேன். உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ என்ன பேச்சு பேசுவேன், இட்டுக்கட்டி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரி. அதாவது நடக்காது நடந்ததா சொல்கிற மாதிரி வர்றேன்னு சொல்கிறிய ஒழி நீ கிளம்ப மாட்டேங்கிற. கட்டுரைகள், கட்டி உரைத்தல் கட்டுரை, வல்லை உன் கட்டுரைகள், அதில் நீ ரொம்ப கெட்டிக்காரி, வாயாடி, இட்டுக்கட்டி சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. பண்டே உன் வாய் அறிதம், உன் வாய் என்னன்னு எங்களுக்கு அப்போவே தெரியும், முன்னமே உன் வாயை தெரியும். இப்போ உள்ளே இருந்த பெண்ணுக்கு அழுக வந்து கொடுத்து, தன்னை வெளியில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசினார்கள். ஒன்று வல்லீர்கள் நீங்களே, என்ன வாயாடின்னு சொல்லாதீங்கடி, நீங்கள் தான் வாயாடிங்க, வல்லீர்கள் நீங்களே. இப்போது வெளியில் இருப்பவர்களுக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கும் இடையில அந்த மோதல் வெடிக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கிற பெண் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன வாயாடின்னு சொல்கிறீங்க, நீங்கள்லாம் தான் வாயாடி அப்படின்னு கோவத்தில் பேசினவ ஒரு செகண்டுக்குள்ளே தன்னை பற்றி யோசிச்சுட்டு நானே தான் ஆகிடுகிறேன். ஆஹா, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்வார்கள். அதனால தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவையாகிறது இப்பாட்டு இரே என்று எழுதி வைத்தார். அது ஏன் இந்த பாட்டுக்கு அவ்வளோ சிறப்பு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு இன்னொருவருடையதாக இருந்தாலும் கூட பண்பு நலன் கருதி அது என் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரதாழ்வானை போல ஒப்புக்கொள்ளுகிற பண்பு இருக்கணுமா. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடின்னு வெளியில் இருக்கிறவங்கள பார்த்து சொன்னவ நானே தான் ஆயிடுக, நான் தான் அந்த வாயாடியா இருந்துட்டு போறேன், என்ன விடுங்கடி, நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதை எப்படி அனுபவிப்பார்கள்? இதை விளக்குவதற்காகவே ஆண்டாள் உரையாடல் பாணியிலே இந்த பாடலை எழுதுகிறார். ஏன் இதை வெறுமனை நீதி போதனை மாதிரி பாகவதர்கள் அடங்கி இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, இந்த உரையாடல் இருக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏன் அனுஷ்டான ரூபமாக அது கிடைக்கும், உபதேச ரூபமாக இல்லாமல், யாரோ அறிவுரை சொல்லுகிற உபதேசமாக இல்லாமல் பின்பற்றுதல் என்கிற அனுஷ்டான ரூபமாக கிடைப்பதற்காக உரையாடல் பாணியில் இதை ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போகிறாள். சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்டார்கள், வெளியில் நிற்கிறவங்கலாம் அப்போ பக்தியோட ஆமாமா நாங்கள் தான் வாயாடின்னு ஒத்துக்கக்கூடாதா? அப்போ ஒத்துக்கிட்ட பிறகாவது மன்னிப்பு கேட்கக்கூடாதா? அப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்க வேண்டாமா? அப்படி வியாக்கியானத்தில் ஒரு வரி எழுதினார்கள், உலகத்தில் உத்தம அதிகாரிகள் பல பேர் கிடைப்பது அரிது, 1-2 பேர் தான் கிடைப்பாங்க. சரி, தவறை ஒத்துக்கிறதுலேயே எத்தனை வகை?
முதல் விஷயம், செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள். இது முதல் வகை. 2, சிரமப்பட்டு ஒப்புக்கொள்வார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இது தப்புங்கிறத ஒத்துக்கொள்வார்கள். 3, முதல்ல சொன்னதுக்கெல்லாம் பிறகு மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அப்புறம் இதெல்லாம் தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிறது, தப்பே செய்யவில்லை அவங்க ஒத்துக்கிறது கஷ்டப்படுவாங்களா இல்லையா? நான் தான் செய்யலையே, நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? செய்யாத ஒன்றை ஒப்புக்கொள்வது என்பது மிக 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 உயர்ந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலை. இதை இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள். நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்வார்கள், இப்போது ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிற ஒருவர் ரொம்ப பணிவா, அடியேன் அறிவு குறைந்தவன்னு சொல்லி பணிவாக ஆரம்பிப்பார். கீழேந்து ஒருத்தர் எழுந்துச்சு, ஆமாம் சுவாமி உமக்கு அறிவு கம்மின்னு மட்டும் சொல்லி பார்க்கட்டுமே, கேட்கிறவருடைய கோபம் எங்கே போய் நிற்கும்? அதாவது உபதேச அளவில் இருக்கக்கூடாது, அனுஷ்டான ரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு உள்ள இருக்கிற பெண் அடையாளம். அதனால் இந்த பாடல் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று எழுதுவார்கள். அப்புறம் உடனே வாசல் இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை. இப்போ மறுபடியும் சீன்றாங்க. அவள் பணிஞ்சு போனதுக்கு அப்புறமும் உள்ள இருக்கிறவள் பணிந்த பிறகும் கூட, என்ன வெறும் வாய்ப்பேச்சா, வா வெளியில வா, உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனியாக அனுபவிக்கிறியா அப்படின்னு. எதுக்காக மறுபடியும் சீன்றாங்க? அவள் தான் பணிஞ்சு போயிட்டாளே அப்படின்னு. இவன் நிஜமாவே பணிஞ்சுட்டாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவன் நிஜமாவே பணிஞ்சுட்டான். அதில் தோற்று போகிறா பாருங்க. ஒரு வார்த்தை எழுதுவார்கள், தோற்றவர்கள் வென்றார்கள் என்று பொருள். சாரி அப்படின்னு சொல்றது உதட்டிலேருந்து வரக்கூடாது, உள்ளத்திலேருந்து வரணும். அப்படி ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை என்று கேட்டபோது கூட என்ன கேட்டா, எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஏன் எல்லாருமா சேர்ந்து போகிற சம்பந்தம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் எழுதுவார்கள். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். பார்வை இழந்ததுக்கு பிறகு அங்கே வாசலில் இருக்கிறவன் சொல்கிறான், ராமானுஜரோடு சம்பந்தப்பட்டவர்கள் உள்ளே போக முடியாது, நீர் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ இன்னொரு காவலன் சொன்னான்னா, நீர் நல்லவர், விரோதிகள் இல்லாதவர், பரவாயில்ல, நீர் போய் பெருமாளை தரிசனம் பண்ணும் அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆச்சாரிய சம்பந்தம் மறுத்து கொண்டு பகவத் சம்பந்தமா நமக்கு வேண்டாம். என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை விட்டுட்டு போய் நான் பகவத் சம்பந்தம் கொண்டாடணுமா? வேண்டியதில்லை அப்படின்னு. இந்த உரையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் போந்தாரா, எல்லாரும் வந்துட்டாங்களா, யாரும் விட்டு போலையே. உண்மையான ரிலிஜன் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தில் சமயத்தின் உண்மை லட்சணத்தை வெளிப்படுத்தினார்கள். வல்லானை கொன்றானை, வல் பிளஸ் ஆனை, மிக கொடூரமாக வந்த குவாலய பீடம் என்ற யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எதிரிகளுடைய எதிரித்தன்மையை அழிப்பவனை அல்லது எதிரிகளையே அழிப்பவனை, மாற்றாரை, மாற்றார்னா எதிரிகள், மாற்றழிக்க வல்லானை. வல்லானைன்னா இது ஆண்பால். முதல் வல் பிளஸ் ஆனை, அது யானையை குறிப்பது. மாயனை பாடேலோர் எம்பாவாய், மாயத்தில் வல்லவனை பாடுவோம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. 16ஆம் பாட்டு நாயகனை எழுப்பும் நடுநாயகமான பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னரே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்கின்றவரே, கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே, அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறார். அதனை பெறுவதற்கு என்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உன் வாயினால் மறுத்துச் சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தி இருக்கின்ற கதவை உன் கைகளால் திறந்து வழிபட வேண்டும். பொதுவாக முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. பெரிய பதவியில் இருப்பவர்களை நெருங்க வேண்டுமென்றால் அவர்களது அணுக்கத் தொண்டர்களை முதலில் நெருங்கி அவர்கள் மூலம் நெருங்குவதே நல்லது என்கிற அபிப்பிராயத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனிடத்தில் வேண்டுகிறார்கள் இந்த பிள்ளைகள். பொதுவாக நாயகனாய் என்பது கண்ணனுக்கு மட்டுமே பொருந்துகிற பதம்.
என்றாலும் கண்ணனுடைய தகப்பனார் என்பதனாலே இவருக்கும் அந்த மரியாதை பொருந்திற்று. அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று நேரடியாக நாம் போகலாம் என்றாலும் நந்தகோபனிடத்தில் கண்ணபெருமான் கோல்கீழ்கன்றாய் அடங்கி இருக்கின்றவன். அவனை அதட்டி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே, உலகநாயகனை அடக்கி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே இவனும் நாயகன். ராமாயணத்திலே சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் ராமர் திரும்பி வருகிற காலத்தில் அயோத்தியை கைகாட்டி, இதோ என் தகப்பனாருடைய ராஜதானி என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. தன்னுடைய நாடு என்பதை காட்டிலும் தன்னுடைய தகப்பனாருடைய நாடு என்று சொல்வதிலே ராமபிரான் எப்படி உகக்கிறானோ அப்படி கண்ணனும் தன்னுடைய தகப்பனாகிய நந்தகோபனை கொண்டாடினால் உகப்பான் என்பதற்காக நந்தகோபனை கொண்டாடுகிறார்கள். கோயிலுக்குள் போகிற போது கூட ஜெய விஜயர்கள், க்ஷேத்திர பாலர்கள் இவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு செல்வதாகத்தான் மரபு. இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை கவனிக்க வேண்டும். நீராட நீராட என்று பெண்களை எழுப்பியவர்கள் நீராடுவதற்கு யமுனைக்கோ பொய்கைக்கோ போகவில்லை. நேராக நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நந்தகோபருடைய திருமகனோடு நிகழ்த்துகிற அந்த சம்பாதம்தான் உண்மையான நீராட்டு. இப்போது கோயில் காப்பானே என்பதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். திருமாளிகையை காவல் செய்து கொண்டிருப்பவனே என்பது வெளிப்படையான பொருள். ஆனால் மரபு கருதி ததீயரை முன்னிட்டே பகவானை பற்ற வேண்டும் என்று அவன் காலில் விழுகிறார்கள் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவனுக்கு உரிய அணுக்கத் தொண்டர்களை நாம் மதித்தால் மட்டுமே ஆண்டவன் பிரீத்தி அடைகிறான். எனவே அவனுடைய காலிலும் விழுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவனுடைய மாளிகையிலே தோரண கொடி நாட்டப்பட்டிருக்கிறது, அடையாளம். அது எந்நேரத்தில் வந்தாலும் இது நந்தகோபன் திருமாளிகை என்று தெரிவதற்கு ஏற்ப தோரணமும் கொடிவாயிலும் அங்கே துலங்குகிறது. கொடித்தோன்றும் வாயில் காப்பானே. கோயில் காப்பான் என்பவன் வெளிப்புறத்தினுடைய திருமாளிகையின் காவலில் இருக்கிறவன். அடுத்த மதில் வாசலில் காவலுக்கு இருக்கிறவன் வாயில் காப்பான். அவனிடத்திலும் இவர்கள் வேண்டுகிறார்கள். இதை ஒரு கற்பனையான உரையாடலாக உரை சொல்லுகிறவர்கள் பேசுவது வழக்கம். நாங்கள் காவல்காரர்கள், எங்கள் கண்ணனுக்கு யாராலே என்ன நலிவு வரும் என்று தெரியாது, அதனால் யாரையும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தயக்கம், பயம், அகாலம் காரணமாக துயில் எழுப்பவும் கூடாது என்ற எண்ணத்தினாலே அவர்கள் மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கெல்லாம் பதில் சொல்வது போல இந்த பெண்கள் பேசுவது போல உரையாடலாக உரை காண்பது என்பது வழக்கம். விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பவில்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடவில்லையா? அது மட்டுமல்ல, ஆழ்வாரும் பாடுகிற போது அரவணை ஆயரேரே அம்மமுன்ன துயில் எழாயே, சாப்பிடவாப்பா, அரவணை ஆயர் ஏரே அம்மமுன்ன துயில் எழாயே என்று எழுப்பினார் அல்லவா? அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று எழுப்பவில்லையா? எனவே துயில் எழுப்புவதற்கு முன்னுதாரணங்கள் உண்டு என்று பொருள் கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே உறங்குவோரை எழுப்புவது வேண்டுமானால் அபசாரமாக இருக்கலாம். ஆனால் உறங்குவது போல் யோக நித்திரை கொள்ளுகிறவரை எழுப்புவது அவர்களுக்கு உபகாரம். யார் வந்து அழைப்பார்களோ, யாராலே யாருக்கு என்ன நலிவு வருமோ, நாம் போக வேண்டி இருக்குமே என்று செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார். அரங்கன் படுத்திருப்பதை செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார் என்று உரை எழுதுவார்கள். யார் கூப்பிடுவார்களோ என்று காத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவனை பள்ளி எழுப்புவது உபகாரம் தானே, அபசாரம் அல்லவே. மணிக்கதவம் என்று கதவை கொண்டாடுகிறார்கள். உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், புகுவாரை தன் அழகாலே கால் கட்டும் கதவு. அந்த கதவை தாண்டி போகிறவர்கள் ஒரு வினாடி அதை பார்த்து ரசிக்காமல் போகவே முடியாது. மாடியிலே ரொம்ப தூரம் ஏறி போகிற இடத்துல பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்கள். மாடிப்படிகள் ஏறுகிற இடத்துல யாரா இருந்தாலும் நின்று ஒரு வினாடி தன் உருவத்தை பார்த்து விட்டுத்தான் போவார்கள். இது மனித உலகியல். அதுபோல் ஒரு வினாடி நிறுத்தக்கூடிய வலிமையுடைய அந்த கண்ணாடியைப் போல இந்த கண்ணாடி கதவு, அதை பார்த்தால் ஒரு வினாடி நின்று கால்கட்டும் கதவு. இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆயர் சிறுமியோரோமுக்கு,
அதாவது வாசல் காப்பவன் சொல்லறாம், எவ்வளவு பேராலே கண்ணனுக்கு ஆபத்து தெரியுமா, அதனால் நாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறோம். ராமனுக்கு சூர்பனகினாலே ஆபத்து வந்தது, கிருஷ்ணனுக்கு பூதனையினாலே ஆபத்து வந்தது. இந்த பெண்கள் சொல்லுகிறார்களாம், நாங்கள் என்ன சூர்பனகையா, பூதனையா, ஆயர் சிறுமி, வெரி இன்னசென்ட் கேர்ள்ஸ், எந்த விதமான சூதுவாதம் தெரியாத ஆயர்குல பெண்கள், நாங்கள் சிறுமியர். இல்லை, ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த பெண்கள் ஏன் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு இப்போது வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உரையாடுவதற்கு தயக்கமும் மயக்கமும் மிக்கவர்கள் கூட கூட்டமாக வந்து விட்டால் துணிவும் வீரமும் தானாகவே தோன்றிவிடும். அது மட்டுமல்ல, இன்றும் உலகியலில் தனி மனிதர்களை காவலர்கள் அலட்சியமாக கையாளுவது என்பது பழக்கம். ஆனால் கூட்டமாக வருகிறார்கள் என்றால் காவலர்கள் அடங்கி போய் விடுவார்களே ஒழிய அலட்சியமாக கையாள மாட்டார்கள். எனவே இந்த சிறுமியர்கள் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம் என்பதை ஆயர் சிறுமியோருமுக்கு என்று அவர்கள் விளக்குகிறார்கள். நாங்கள் ஒரு பெரிய கூட்டம், ஞாபகம் இருக்கட்டும். அரை பறை, விளையாட்டாக அடிக்கின்ற அந்த பறை என்ற தோல் கருவி. மாயன் மணிவண்ணன், மாயையிலே வல்லவன், மிகச்சிறந்த வியக்கத்தக்க காரியங்களை செய்கின்ற வல்லமையுடையவன். மணிவண்ணன், ரத்தினம் போலே மாணிக்கக்கல் போலே ஒளி வீசுகிறவன், நீலமேக சியாமள வண்ணன். அந்த அற்புதமான மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார். அந்த ஏகாரம் ரொம்ப வலிமையானது, நேத்திக்கே சொல்லிட்டான்ப்பா, அதை முன்னரே பண்ணி கொடுத்த சத்யபிரமாத், ஆல்ரெடி ப்ராமிஸ்ட். நென்னலே வாய் நேர்ந்தார். அவன் சொன்னான், சொன்ன சொல்லை அவன் காப்பாற்றுவதற்கு நீ துணை நிற்க வேண்டாமா? தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான். என்ன தூய்மையாக வந்ததுகள்? இந்த பெண்கள் குளிக்கலே, அப்புறம் எப்படி தூய்மை என்று சொல்ல முடியும்? வெளியிலே இருக்கிற அழுக்கை விட உள்ளே இருக்கிற அழுக்கை இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. திருவள்ளுவர் எழுதுகிறார், புறம் தூய்மை நீரால் அமையும், ஆனால் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று எழுதினார். எனவே புறத் தூய்மை என்பது கூட முக்கியம் அல்ல, அகத்தூய்மை என்பதுதான் முக்கியம். இவர்கள் உள்ளத்தில் தூய்மை உடையவர்கள். எனவே தூயோமாய் வந்தோம், துயில் எழப்பாடுவான். இந்த இடம்தான் மிக முக்கியம். கண்ணனை துயில் எழுப்புவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கடவுள் எங்கேயோ இருக்கிறாரா? அவரை எழுப்புவதற்கு நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் பல பேர் தனக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பாததால் தான் பாவத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே கடவுளை எழுப்புதல் என்பது வெளியில் நடக்கிற காரியம் அல்ல, உள்ளே கடவுளை எழுப்புவது என்பது விழிப்புணர்வு பெற்ற பெருநிலைக்கு விளக்கமாக அமைகிறது. இப்போது வாயில் காப்பவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்பா நீ அபசகனமாக ஏதாவது சொல்லிவிடாதே, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, முதலில் அபசகனமாக மறுத்து விடாதே. அவர்களது பரபரப்பு, விரைவு, பதற்றம் எல்லாமே இந்த வரியில் வெளிப்படுகிறது. அம்மா நீ, அம்மா என்பது இந்த இடத்தில் அசைச்சொல்லாக இலக்கணத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் அம்மா என்று இவர்கள் தயவு வேண்டி சொல்லியதாகவும் பொருள் கொள்ளலாம். சரி சரி திறந்து கொண்டு போங்கள் என்ற இரக்கத்தோடு அவன் சொல்ல, கதவு இறுக்கமாக இருக்கிறது, உன்னை விட இறுக்கமாக இருக்கிறது என்று அடுத்த வரியிலே சொல்லப் போகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆயர்பாடியிலே இருக்கிறவர்கள் கண்ணனுடைய பாதுகாப்பு கருதி அப்படி ஒரு இறுக்கமான கதவு, பொதுவாக 2 கதவுகள் சாத்தும்படியாக பெரிய இடங்களில் கோட்டை கதவு, கோயில் கதவு இதையெல்லாம் அமைப்பார்கள். அது 2ம் அப்படியே பொருந்தி இருக்க வேண்டும். நேய நிலைக்கதவம் 2 பொருத்தமாக இருக்கணும். கதவுக்குள்ள ஓட்டை இருந்தால் பனி, குளிர், பூச்சிகள் எது வேணாலும் உள்ள வரும். எனவே அந்த கதவு எப்படி நெருங்கி இருக்கிறது என்பதை நேய நிலைக்கதவம், கண்ணனை பாதுகாப்பதில் அன்பு காட்டுகிற நிலைக்கதவம் என்று பொருள் கொள்ளலாம். அகருணையான கதவு கூட இத்தனை அன்போடு இருக்கிறது என்று சொன்னால் நாங்களும் நீங்களும் நேயம் மிக்கவர் தானே என்று அந்த வாயில் காப்பவனை பார்த்து சொன்னதாக பொருள். இந்த கதவு தடைப்பட்டு இருக்கிறது என்பதற்கு என்ன பொருள்? எங்களால் திறக்க முடியவில்லை, நீ திறந்து விடு என்று சின்ன பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். நீக்கேலோர் எம்பாவாய். நாம் இறைவனை அடைவதற்கு எத்தனையோ கதவுகள் தடையாக இருக்கின்றன. இந்த கதவுகளை திறப்பது என்பது பெரிய வேலை. ஆணவம், கன்மம், மாயை என்கிற கதவுகள், கர்மவினை, அகங்காரம், கர்மவினையிலே பாவ புண்ணியம் என்ற 2 கதவுகள், அகங்காரம், அமகாரம், யான் எனது என்கிற 2 கதவுகள், இவையெல்லாம் நேய நிலை கதவம். அந்த யான் எனது அவ்வளோ டைட்டாக இருக்கும்.
கர்ம வினையில பாவ புண்ணியம் அவ்வளோ டைட்டாக இருக்கும். நம்ம இறைவனை போய் சேருவதற்கு இவையெல்லாம் தடை. எனவே நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய், இந்த இரண்டையும் எங்களுக்கு நீக்கு. கீதையிலே துவந்த நிலை என்று பேசுவான் பகவான். அதாவது ராகத்வேஷத்தோடு கூடிய நிலை பகவானை அடைவதற்கு இடையூறாக இருக்கிறது. எனவே அந்த இரண்டும் அப்படி இறுகி கிடக்கிறது. அந்த நேய நிலைக்கதவம் நீக்கு என்று வேண்டுவதாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. 17ஆம் பாட்டு. நந்தகோபருடைய அனுமதி வேண்டி பாடுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொல் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். வாயிற்காவலர்கள் அனுமதித்த பின் கோபியர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அங்கு நந்தகோபனுடைய இருப்பிடத்தில் அவனை எழுப்பி, அடுத்து படுத்திருந்த யசோதையை எழுப்பி, ஆர்வ மிகுதியால் கண்ணனை எழுப்பி, அவன் குறிப்பால் பலராமனை எழுப்புகிற அழகான பாசுரம் இது. ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையின்றி தருமம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும். பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களின் கொழுந்து போன்ற தலைவியே, எங்கள் குலவிளக்கே, எங்கள் இறைவியே, யசோதை அன்னையே எழுந்திருக்க வேண்டும். வாமன அவதார காலத்தில் மாவலியிடம் தானம் பெற்று அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா, உறக்கத்தை விடுத்து பள்ளி எழ வேண்டும். சிவந்த பொன்னாலான வீரக்கழலை அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே, நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் என்று வேண்டுவது பாடலின் திரண்ட பொருள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுவரை 10 பாட்டில் எழுப்ப பெற்றவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேத வித்துக்கள், ஞான குருமார்கள் என்று நயமான உரை கொள்வார்கள். இவர்களது துணை கொண்டுதான் தேவர்கள் விண்ணோர் துணை பெற்றுதான் கடவுளடி சேர வேண்டும் என்பதற்கு ஏற்ப இப்போது கண்ணபெருமானை காவல் காத்து கொண்டிருக்கின்ற தாய் தகப்பனாரை பாராட்டி பேசுகிறார்கள். தசரதன் தானம் செய்தவன். ஆனால் தசரதன் செய்த தானத்துக்கும் நந்தகோபர் செய்த தானத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தவம் செய்தவன். தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தானம் செய்தவன். நந்தகோபரோ பிள்ளை கிடைத்த பின்னும் தானம் செய்தவன். ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் என்ன தானம் செய்கிறார்கள்? நந்தகோபன் என்னென்ன கொடுக்கிறாராம்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரம் என்பது துணி கொடுத்தான், ஆடை கொடுத்தான், கூரை கொடுத்தான் என்று பொருள். இன்னொரு பொருள், இவர்கள் பெறுவதற்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கிறார். அம்பரமே தண்ணீரே. பிறகு உண்ணுவதற்கு சோறு கொடுக்கிறார். பெரியவர்கள் உரை காணுகிற போது கண்ணபெருமான் பிற்காலத்திலே என்னென்ன அறங்கள் செய்தானோ அத்தனைக்கும் மூல காரணம் நந்தகோபனுடைய இயல்பு என்று ஒரு நயம் சொல்வார்கள். எப்படி? சூதர் சபையிலே திரௌபதி துன்புற்று ஆடை வேண்டும் என்று அலறிய போது திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தான் அல்லவா? எனவே இவன் துணி கொடுக்கிறவன் அம்பரன். அம்பரம் திக் அம்பரர் என்றால் திசையை ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள். அம்பரம் என்பது ஆடையை குறிக்கும். இவன் திரௌபதிக்கு பின்னாளிலே வஸ்திரதானம் கொடுத்தவன். பிறகு போர்க்களத்திலே குதிரைகள் நாவார குடிப்பதற்காக வருணாஸ்திரம் விட்டு தண்ணீர் வரவழைத்து குதிரைகளுடைய தாகம் தீர்த்தவன். அது மட்டுமல்ல, பசுக்களுக்கும் தண்ணீர் வைக்கிறவன். மன்னன் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். பெரியாழ்வார் திருமொழியில் சொல்றார், அந்த குதிரைக்காக நீரை வரவழைத்து கொடுத்தவன்.
ஆண்டாள் பின்னாலே பாடுகிறாள், இட்டமான பசுக்களை இனிது மரித்து நீரூட்டி என்று எழுதுகிறார். இவன் உணவு கொடுக்கிறவன் என்பதற்கு அடையாளம் மகரிஷியின் பத்தினிகள் கொடுத்த உணவை தன்னோடு பக்கத்தில் இருந்த 1000 பேருக்கும் உணவளித்து உணவு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் கண்ணபெருமான். ஒரு தகப்பனைப் போலே பிள்ளை வளர்கிறான் என்பதற்கேற்ப நந்தகோபன் தானம் செய்கிறவன், அவன் மகனும் தானம் செய்கிறவன். அப்பா குணம் பிள்ளைக்கு. இந்த குழந்தைகள் பேச்சிலே சோறு தண்ணீர் என்பதெல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவன் தானம் கொடுப்பது எதற்காக? ஏதோ ஒரு புண்ணிய பலனை கருதியா என்று கேட்டால் இல்லை இல்லை, அறத்திற்காகவே அறம் செய்கின்றான். அதான் அறம் செய்யும். திருவள்ளுவர் எழுதுகிறார், மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. சொர்க்கலோகம் கிடைக்கும்னு தானம் பண்றதை விட சொர்க்கலோகம்னு ஒன்று இல்லைனாலும் தானம் பண்ணுவது உத்தமம் என்று எழுதி காட்டுகிறார் திருவள்ளுவர். எனவே அறத்தை அறத்திற்காக செய்கிறார்கள், வேறொன்று பெறுவோம் என்பதற்கல்ல. ஏன்னா பெற வேண்டிய பேராகிய கண்ணனை பெற்றுவிட்டார். பிறகு யசோதையை எழுப்புகிறார்கள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. இந்த உலகத்தில் பெண்கள் யாரெல்லாம் பெருமை பெற்றார்களோ அந்த எல்லா பெண்களுக்கும் மேலான கொழுந்தாக விளங்குகின்றவள். ஆயர் குலத்திலே எந்த பெண்ணுக்கு வாட்டம் வரும் என்றாலும் இவள் வாடிப்போவதாலே இவள் கொழுந்து. ஆயர் குலத்து பெண்களெல்லாம் கொடியானால் இவள் கொழுந்து. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொன்னவர்கள் குலவிளக்கே என்று விழித்தார்கள். கொம்பன்னார்க்கு எல்லாம் என்பதை உரை சொல்லுகிற போது ராமருடைய தாயார், அவர்களை விடவும் இவள் மேலே புண்ணியம் செய்தவள். தேவகி என்ற கண்ணனை பெற்றெடுத்தாளே, அவளை விடவும் இவள் புண்ணியம் செய்தவள். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பெண்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரையும் விட பெறாத பெருமை பெற்றவள். அவளே பேசுகிறாள், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பெறாத பேறு பெற்றவள் யசோதை என்பதை இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவகி சொல்லுகிற போது சொல்கிறாள், திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தேவனங்கை யசோதை பெற்றாளே, இந்த பேரெல்லாம் அவள் பெற்றாளே என்று புலம்புகிறாள். எனவே நந்தகோபரை எப்படி அழைத்தார்கள்? எம்பெருமான் என்று அழைத்தார்கள். எனவே இவளை எம்பெருமாட்டி என்று அழைத்தார்கள். ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். சிரமப்பட்டு பல பேர் படித்து எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று டாக்டர் என்ற பட்டம் வாங்குவார்கள். முறைப்பெண் என்ற முறையிலே பள்ளிக்கூடத்தை மிதிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு துணைவியாக்கி கொள்வார்கள். ஒரு வேடிக்கை சொல்வார்கள், டாக்டர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய மனைவி வருகிற போது டாக்டர் அம்மா வருகிறார் என்று பேசுவார்கள். அந்த அம்மா டாக்டர் அம்மா அல்ல, டாக்டருடைய மனைவி. எனவே டாக்டர் அம்மா ஆகிவிடுகிறாள். நந்தகோபன் எம்பெருமான், எனவே இவள் எம்பெருமாட்டி, எல்லோருக்கும் மேலானவள். அது மட்டுமல்ல, கண்ணனை கண்களில் வைத்து வளர்த்தமையினால் இவள் உண்மையிலேயே பெருமாட்டி. ஒரு அம்மாவுக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று பல பேர் யோசிப்பார்கள். மந்திரங்கள் போலே என்று எழுதினார்கள். மந்திரங்கள் எப்படி தங்கள் கர்ப்பத்தில் பகவானை சுமக்கின்றனவோ, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளும் கர்ப்பமாக யார் இருக்கிறான்? பகவான் இருக்கிறார். மந்திரங்களுக்குள்ளே அவற்றின் கர்ப்பத்தில் எப்படி பகவான் தங்கி இருக்கிறானோ, அப்படி மாதாவின் கர்ப்பத்தில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற காரணத்தினாலே மந்திரங்களைப் போல மாதா மகிமையுடையவள் என்று எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, மந்திரங்கள் இறைவனை பிடித்து வைத்திருப்பது போல கண்ணனை தன்னுடைய பிடியிலேயே வைத்திருக்கிறவள். ஆகையினாலே இவள் ஏற்றம் மிக்கவள். குலவிளக்கு, குலத்துக்கே விளக்காக விளங்குகிறவள். ஆயர் குலத்து அணிவிளக்கை வளர்த்தமையினாலே இவள் குலத்திற்கே குலவிளக்காக விளங்குகின்றவள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த ஒம்பரு கோமானே. இப்போது அம்பரம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த ஒம்பரு கோமான் என்ன செய்கிறார்? பாதங்களை மேலே கொண்டு போகிறார். வாமன அவதாரத்திலிருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அப்போது அவருடைய பாதங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒன்மதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் மேலைத்தெழுந்து தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகை இடை புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்பட்டு நின்ற எந்தை மலர் புனையும் திருவடியே. இந்த அண்ட சராசரமெல்லாம் இணைந்து நிலவு சூரியன் அத்தனையும் கடந்து நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போகிற அந்த அற்புதத்தை திருநெடுந்தாண்டகத்திலே பாடி காட்டுகிறார் ஆழ்வார் பெருமகனார்.
அப்படிப்பட்ட வாமன அவதாரத்தை பல இடங்களில் ஆண்டாள் கொண்டாடி இருக்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தால் இவர் கால்பட்ட நேரம் விளங்கிற்று என்று மருமகளை கொண்டாடுவார்கள். அதுபோல் பலதேவன் வந்த யோகம், அதன் காரணமாக கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்கிறார். எனவே அவருடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய, யசோதையினுடைய, கண்ணபிரானுடைய, பலராமனுடைய சிறப்புகளை இந்த பாடலில் பேசுகிறார்கள். தத்துவார்த்தமாக சொல்லுகிறவர்கள் நந்தகோபர் என்பது ஆச்சாரியனையும், யசோதை என்பது திருமந்திரத்தையும், கண்ணபிரான் என்பது திருமந்திரத்தின் அர்த்தத்தையும், பலராமன் என்பது மந்திரார்த்த சாரத்தையும் குறித்தது என்று கொண்டாடுவார்கள். பதிமூன்றாவது பாடல். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான், போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணழகு படைத்த பெண் ஒருத்தியை இப்பாசுரத்தால் எழுப்புகிறார்கள். மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை அவன் வாயை கிழித்து அழித்த கண்ணபெருமான், கொடியவனான ராவணரது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், அவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்திலேயோ குரு என்கிற கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழி விடியல் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடிவில் குடைந்து குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக இப்படி இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன தனி அனுபவம்? உன் மனதில் உள்ள கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா என்று அழைக்கிறார்கள். இதை ரசமாக அனுபவிக்கிறவர்கள் முதல் பாடலிலே மனத்துக்கினியான் என்று ராமனை பேசிவிட்டதால் இந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு பெரிய விவாத கோலாகலம் ஏற்பட்டு விட்டதாம். அதாவது சர்ச்சை. அது யாரடா அது? கண்ணனுடைய ஊரிலே வந்து ராமனுடைய கதையை பேசி கொண்டிருக்கிறார்களே என்று சில பேர், சில ஆயர்கள் கோபப்படவும், ஏன் அப்படி பேசக்கூடாதா என்று சில பேர் மறுபடியும் எதிர்ப்பக்கம் விவாதிக்கவும், ஒரு பட்டிமண்டபத்தைப் போலவே ஒரு விவாதம் அங்கு தொடங்கிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல் எப்படி வருகிறது? புள்ளின்வாய் கீண்டானி என்று கண்ணபெருமான் பகாசுரனை அழித்த கதையை சொல்லி, பிறகு பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராமாவதார கதையையும் சேர்த்து பேசுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள்? கண்ணனுடைய ஸ்தலத்தில் ராமனுடைய கதையா என்று ஒருவர் கேட்க, ஏன் முன்பு ராமனை பாடிய காலத்திலே நாம் கண்ணனை சேர்த்து பாடியது இல்லையா? அந்த காரணமாக வருக 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 இங்கே வாமன நம்பி வருக, கரிய குடல் செவ்வாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக என்று ஆண்டாளே பாடியிருக்கிறாளே. எனவே ஆண்டாள் சிற்றில் சிதைத்தல் பாடுகிற காலத்தில் சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று பாடியிருக்கிறாளே. அந்த அனுபவத்தை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வருக வருக என்று ஆழ்வார் அனுபவித்ததையும், சிற்றில் சிதைக்காதே என்று ஆண்டாள் அனுபவித்ததையும் இந்த இடத்தில் மேற்கோளாக காட்டி, இந்த அயோத்தியிலே ராமபெருமானுடைய புகழை பேசுவது போல ஆயர்பாடியில் கண்ணன் புகழ்தான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, இடம் மாறி பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒப்பந்தமாயிற்று என்று இதை வேறு ஒரு கோணத்திலே பேசுவார்கள். தீவிர பற்று உடையவர்கள் எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே. பறவை வடிவத்திலே வந்தவனை அவன் அழித்தவன். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்க்கின்றான். அப்படியே வாய்க்கிண்டிட்டான், அப்படியே கிழித்து எறிந்து விட்டான். அப்படி அழித்த வரலாற்றை சொன்னவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராவணனை கொன்றதை பேசுகிறார்கள். இந்த எழுப்புகிற பெண்கள் இந்த பாடலை எல்லாம் கருத்தை எல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள்.
உரை கண்டவர்கள் கேட்டார்கள், பொல்லா அரக்கன் என்று ராவணனை குறிப்பிட்டால் நல்ல அரக்கன் உண்டோ? என்ன நயம் பாருங்கள். உண்டு. அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணனோ பொல்லா அரக்கன். அவனோடு பெரிதாக போர் செய்தார் என்று சொல்ல முடியாதான், கிள்ளி களைந்தானே. தமிழில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ரொம்ப அலட்சியமாக நினைச்சா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பார்கள். அப்படி ராவனுடைய தலைகளை ராமன் கிள்ளினானான், கிள்ளி களைந்தானே. அதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. தன்முனைப்பு உள்ளவர்கள் பரமாத்மாவால் அழிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு 10 தலை ஒருவருக்கு உண்டு என்ற கதையை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட, பன்முகமாக ஆசை தலி விரித்து ஆடுகிற போது ஒரு முகமுடைய பரமாத்மா மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு உள்ளே இருக்கிற பன்முகம் அழிந்து போகும் என்று உருவகமாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. இப்படி ராவணனை அழித்த வரலாற்றை பேசி கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். இந்த நெல் பயிரிடுகிற இடத்துக்கு நெற்களம் என்று பெயர். அதுபோல் பாவையின் நோன்பு நோற்கிற இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். யாருடைய புகழை பாடுகிறார்கள்? கீர்த்திமை பாடி, ராமன் கண்ணன் இருவருடைய புகழையும் பாடி, கீர்த்தி புகழை பாடி பிள்ளைகள் எல்லோரும், சின்ன குழந்தைகளாகிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாவைக்களம் புக்கார். அவங்கெல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள், நான் மட்டும் உனக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வாடி என்பது போல் பேசுகிறார். இப்போது பொழுது விடிந்து விட்டது என்பதில் அடையாளம் ரொம்ப நுட்பமான ஒரு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை தோன்றிவிட்டது, வியாழக்கிழமை முடிந்து விட்டது இல்லை, குரு ஹோரை போய்விட்டது, சுக்கிரஹோரை தொடங்கி விட்டது. அது இன்னொரு கோணம். வானியலை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சுக்கிரனுடைய எழுச்சியும் வியாழனுடைய அந்த இறங்கு முகமும் ஒன்றாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சுஜாதா அவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிபி 885 என்று உறுதி செய்ய முடியும் என்று ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அதிகாலை பொழுதில் சுக்கிரன் எழுவதும் குரு மறைவதும் ஒரே வேளையில் நிகழ்ந்துள்ளது. அது முழு நிலவு நாள், பௌர்ணமி. அந்த நாள் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். அந்நாள் கிபி 731 டிசம்பர் 18 காலை 3:30 முதல் 4 மணி. இதனை அடி ஒற்றி ஆண்டாள் பிறந்தது கிபி 716 ஆடிப்பூரம் என்று கணக்கிட்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காலக்கணக்கு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின. முன்னர் ஒரு முறை புள்ளும் சிலம்பின என்ற பாடல் வந்திருக்கிறதே, அதெல்லாம் கூட்டுக்குள்ளே. இப்போ வெளியில் பறவைகள் எல்லா இடங்களிலும் திரிந்து அவை இப்போது சப்தம் எழுப்பி கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பியதை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் இதை ஆசிரிய பெருமக்களோடு ஆச்சாரிய பெருமக்களோடு இணைத்து பேசுவது வழக்கம். குயில் அதுபோல சில ஆச்சாரியர்கள், கொக்கு அதுபோல, அன்னம் போல, கருடன் போல என்று பறவையோடு அவர்கள் ஓமிக்கத்தக்கவர்கள். கண்டத்வனியிலே, அதாவது குரல் வளத்திலே அவர்கள் குயில் மாதிரி. ஏகாகிர சிந்தையில், எப்போதும் மனம் ஒருமுகமாக இருத்தலில் கொக்கு போல, கொக்கொக்கு கூம்பும் பருவத்து என்பார் திருவள்ளுவர். சாரத்தை கிரகித்துக் கொள்வதிலே அன்னபக்ஷி போல, அன்னத்தை போல. கைங்கரியம் என்ற தொண்டு செய்வதிலே கருட பட்சியைப் போல, பல்லடிமை திறத்தினாலே என்று பறவையை அப்படியே அடியார்களோடு ஒப்பிடுவதும் வழக்கம். போது அறி கண்ணினாய், போதுன்னு சொன்னால் மொட்டு என்று பொருள். தமிழ் ஒரு அழகான மொழி. அரும்பு, முகை, முகிழ், மொட்டு, மலர். பாருங்க, மலருடைய பல நிலைக்கும் பேர் இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அதாவது வெளியில் புறப்படுவது அரும்பு, கொஞ்சம் மேலே வந்தால் அது முகை, கொஞ்சம் அது இதழ் திறக்க ஆரம்பித்தா அது முகிழ், அது நல்ல விரிந்து விட்டால் தான் அதுக்கு மலர் அப்படின்னு பேர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போது போதுன்னு பேர். அந்த போது அது போன்ற கண்களை உடையவள். அதில் வண்டு உட்கார்ந்திருப்பதை போன்ற கண். ஐயா, வெள்ளையாக கண்ணில் ஒரு பகுதி இருக்குது, கருப்பாக ஒரு பகுதி இருக்குது. அது வெள்ளையாக இருக்கிற மலர், அதன் மேலே கருப்பாக இருக்கிற வண்டு உட்கார்ந்திருக்கிற தன்மையினை போதறி கண்ணினாய் என்ற ஓமையாக குறிப்பிட்டார்கள். குளிக்கிறது எப்படி குளிக்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடு